Hi students, welcome to KC Botany. நாம் இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா 12th zoology public examsக்கான ஸ்டடி பிளான் தான் பார்க்க போறோம். இது வந்து ஒரு கன்வீனியன்ட்டான ஸ்டடி பிளானா உங்களுக்கு ஏத்த மாதிரி நீங்க வந்து மாத்தீங்க. ஏன்னா நான் வந்து டைமிங் ஷெட்யூல் ப்ளஸ் வந்து அந்த டைமில் என்னென்ன படிக்கணும், எது படித்தா கம்ப்ளீட் பண்ண முடியும் அப்படிங்கிறத கொடுத்துருக்கேன். ஸோ இதில் லெசன்ஸு நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணி கூட வச்சுக்கலாம். அதே மாதிரி நீங்கள் 2 மார்க்ஸ் படிக்கிறீங்களா அல்லது 5 மார்க்ஸ் படிக்கிறீங்களா அப்படிங்கிறது உங்களுடைய கன்வீனியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி மாற்றிங்க. ஸோ நான் வந்து டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா 6ஆம் தேதி மதியத்திலிருந்தே கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் வந்து எக்ஸாம்ஸ் முடிச்சுட்டு வீட்டுக்கு எப்போ வருவீங்க, எந்த மாதிரியான டைமிங்கில் இருப்பீங்க, அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு இந்த டைமிங் வந்து என்ன பண்ணி வச்சிங்க, சேஞ்ச் பண்ணி வச்சிங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 6, 7, 8 சரிங்களா. இந்த 2 நாளில் பார்த்தீங்கன்னா 2 மார்க்ஸ் சரிங்களா, 2 மார்க்ஸு 3 மார்க்ஸ் வந்து படிக்கிற மாதிரி கொடுத்துருக்கேன். ஸோ ஸ்டடி டைமிங் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப 5 மணிலேருந்து 7 மணி வரைக்கும், 8:30லேருந்து 10:30, 11லேருந்து 1, 2 to 4, 5 to 7, 8 to 10. ஸோ இதுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட டைமிங்கை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதை விட இன்க்ரீஸ் பண்ணுறமானாலும் சரி அல்லது டிக்ரீஸ் பண்ணுறமானாலும் சரி உங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. இந்த வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் பண்ணிவிடுங்க. ஏன்னா பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸு நிறைய பேரை வந்து தேடிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஒரு லைக் பண்ணிவிடுங்க. ஸோ பியூர் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சாப்டர் வைஸாக எல்லாமே அப்டேட் பண்ணியாச்சு. இந்த பிடிஎஃபோட லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் சரிங்களா. எந்தெந்த டைமுக்கு எப்படி படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். ஸோ நம்ம ஸ்டார்டிங்கே ஃபஸ்ட் யூனிட்லேருந்து கொடுத்துருக்கோம் ஆஃப்டர்நூனில். ஏன்னா ஃபஸ்ட் யூனிட் வந்து சின்னது, 2வது யூனிட் ஈஸியாக படிச்சிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு நான் வந்து 3 யூனிட் படிக்கிற மாதிரி கொடுத்துருக்கேன். 2 மார்க்ஸு அல்லது உங்களுக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணி வச்சிங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 7ஆம் தேதி 4th, 5th, 6th, 7th, 8th, 9th. ஸோ இந்த பாடத்தில் இருக்கக்கூடிய 6 பாடத்தில் இருக்கக்கூடிய 2 மார்க்ஸ் மட்டும், 2 மார்க் 3 மார்க்கு. அதுக்கடுத்து 8ஆம் தேதி பார்த்தீங்கன்னா 10, 11, 12, 13. ஸோ இதோட என்ன முடிஞ்சிடும் அப்படின்னா 2 மார்க்கு ப்ளஸ் வந்து 3 மார்க்ஸ் முடிஞ்சிடும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 5 மார்க்ஸ் சரிங்களா, ஒவ்வொரு சாப்டர் வைஸாக கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 10ஆம் தேதி நீங்கள் வந்து ஆஃப்டர்நூன் வரைக்கும் படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கடுத்து 10ஆம் தேதி 5 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் படமறைந்த பாவம் குறி வினாக்கள். ஸோ இதில் படிச்சிருந்தீங்கன்னா அந்த கொஷினை ஸ்கிப் பண்ணிவிட்டு மற்றதை நீங்கள் வந்து படிச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 1 மார்க்ஸ் சரிங்களா, இங்கே வந்து 2 ஹவர்ஸு. அதே மாதிரி மார்னிங்கில் எக்ஸாம்ஸ்க்கு முன்னாடி மார்னிங்ஸ் வந்து 1 மார்க்ஸு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பார்த்துருங்க. ஸோ இதுலேயுமே நீங்கள் டைமிங் கிடச்சிச்சு அப்படின்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி 1 மார்க்ஸ் வந்து என்ன பண்ணீங்க, சேஞ்ச் பண்ணிங்க. இது ஒரு சாம்பிளுக்கான ஷெட்யூல் தான் சரிங்களா. இது ஆல்டர்னேட் பண்ணி அடுத்த வீடியோவில் நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். எந்த லெசனோட எந்த லெசன் கம்பேர் பண்ணி பார்க்குறதுக்கு. எக்ஸாம்பிள் ஃபஸ்ட் லெசன் வந்து ஈஸியாக இருக்கும், 13வது லெசன் ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நடுவில் ஒரு சில லெசன்ஸ் கொஞ்சம் 6வது லெசனு அல்லது 7வது லெசன் இதெல்லாமே டஃப்பாக இருக்கும். ஸோ ஒரு ஈஸியான லெசனு, ஒரு டஃப்பான லெசன், அது எப்படி கம்பேர் பண்ணி படிக்கலாங்கிறத அடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுறோம். ஸோ இந்த பிடிஎஃப் கூட பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சாப்டர் வைஸாக இம்பார்ட்டன்ட் கொஷின் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். ஆல்ரெடி இதை அப்டேட் பண்ணியாச்சு. ஸோ பார்க்கல அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்துருங்க. ஒரு சில பேர் நினைப்பீங்க கொஷின் நம்பர் எனக்கு வந்து டவுட்டாக இருக்குது, புத்தகத்தை வச்சு சொன்னீங்கன்னா நீங்கள் வந்து ரொம்ப கொஞ்சம் பெட்டராக இருக்குன்னா அதையுமே நம்ம வீடியோவை அப்டேட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோட லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் சரிங்களா, நீங்கள் செக் பண்ணி பார்த்துங்க. ஸோ இதில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமானதான் நீங்கள் படிச்சிங்க. ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டவுட் இருக்கும், எனக்கு வந்து ஃபுல் மார்க்ஸ்லாம் வேணாம் சார், 70க்கு 70 நான் எதிர்பார்க்கல, எனக்கு ஒரு 50 மார்க்ஸ் போதும் அல்லது 40 மார்க்ஸ் போதும் அப்படின்னா அதுக்கு என்னென்ன படிக்கலாங்கிறது எல்லாமே அடுத்தடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுறோம். அதுக்கு எதுவும் சொல்கிறது கிடையாது. இதில் நீங்கள் லெசன்ஸை குறைச்சிக்க வேண்டியது தான். என்னால் 13 லெசன்ஸ் படிக்க முடியலனா ஒரு 7 லெசனு 8 லெசனு, அது எந்தெந்த லெசனுங்கிறத அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம வந்து அப்டேட் பண்ணுவோம். ஸோ அதனால் ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இந்த பிடிஎஃபோட லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ எக்ஸாம் முடிச்சுட்டு இது எல்லாமே பாருங்கள். அதே மாதிரி நம்ம வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம். அதுக்கடுத்து சாப்டர் வைஸாக இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் எல்லாமே அப்டேட் பண்ணியிருக்கோம். அது எல்லாமே லிங்க் அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம வந்து ஷேர் பண்ணுவோம். ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் டாப் 30 ப்ளஸ் வந்து எக்ஸ்பெக்டட் கொஷின்ஸ் எல்லாமே அடுத்தடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுவோம். ஸோ அது எல்லாமே உங்களுக்கு வரணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஸோ பியூர் சயின்ஸ் பாட்னிக்கு அந்த மாதிரி அப்டேட் பண்ணுவோம். ஸோ தொடர்ந்து எக்ஸாம்ஸில் ஃபுல் மார்க்ஸ் எடுக்கிற அடுத்து 4 நாள் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபுல் மார்க்ஸ் எப்படி ஸ்கோர் பண்ணலாமோ அது எல்லாமே கண்டினியூவாக டெய்லியும் அப்டேட் பண்ணுவோம். ஸோ இந்த வீடியோ எந்தளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் எந்த மாதிரியான கொஷின்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க, எதிர்பார்க்குறீங்க, உங்களுக்கு எந்த மாதிரியான வீடியோ வேணும் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். அதையும் அடுத்தடுத்த வீடியோவில் இருந்து நம்ம அப்டேட் பண்ணுவோம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.